கங்கையை கடந்து காட்டுக்குள்ளே போன பாண்டவர்கள் இடிம்பவனம்ங்கிற வனத்தை அடைஞ்சாங்க. அந்த வனம் இடிம்பன்கிற அரக்கனோட ஆதிக்கத்தில் இருந்துச்சு. அதனால தான் அது இடிம்பவனம்னு அழைக்கப்பட்டுச்சு. ரொம்ப நேரம் பயணம் செஞ்சு வந்த களைப்புனாலும் தாகத்தினாலும் உறக்கத்தினாலும் பாண்டவர்களால் மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அதனால் அவங்க இருந்த இடத்துலையே உட்காந்துட்டாங்க. பாண்டவர்களில் பலசாலியான பீமன் என்ன பண்ணுனானா, தன்னோட சகோதரர்களையோ தன்னுடைய தாயாரான குந்தி தேவியையும் ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க சொல்லிட்டு தண்ணி கொண்டு வரதுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டா. இந்த சமயத்தில் மனித வாட காற்றுல வீசுறது அந்த காட்டில் இருக்கிற அரக்கனான இடிம்பனுக்கு தெரிய வருது. அவன் உடனே என்ன பண்ணுனானா, தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டு, இங்கே பாருமா, இந்த காட்டுக்குள்ளே மனுஷங்க வந்திருக்காங்க போல தெரியுது, நீ போய் அவங்கள கொன்று எடுத்துட்டு வா, நாம் மனித மாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். இடிம்பனோட சகோதரி பேர் இடும்பி. அவளுக்கு நினச்ச நேரத்தில் நினச்ச உருவத்தை எடுக்கிற சக்தி இருக்குது. அவன் என்ன பண்ணானா, ஒரு அழகான பெண்ணுருவத்தை எடுத்துட்டு பாண்டவர்களை கொல்லலான்ட்டு போனான். முதல்ல அவள் பீமனைத்தான் பார்த்தான். பீமனோட அழகு கம்பீரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இடும்பி மயங்கி போனான். தன்னை ஏற்றுக்குமாறு பீமன் கிட்ட அவள் வேண்டி பார்த்தா. ஆனால் பீமன் அதுக்கு மறுத்துட்டா. இந்த நேரத்துக்குள்ள இடிம்பனே அங்கே வந்து சேர்ந்துட்டா. பாண்டவர்களை கொள்ளலான்ட்டு போன தன் சகோதரியுடைய மனசு இப்படி மாறிப்போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இடிம்பனுக்கு ஒரே கோபமாக இருந்துச்சு. கடைசியில் பீமனுக்கும் இடிம்பனுக்கும் இடையில யுத்தம் நடந்துச்சு. 2 பேருடைய கர்ஜனை சத்தத்தை கேட்டுட்டு பாண்டவர்களும் குந்தி தேவியும் கூட அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. யுத்தத்தோட முடிவில் பீமன் வெற்றி பெற்றா. இடிம்பன் அந்த இடத்துலையே செத்து போயிட்டான். தன்னுடைய சகோதரன் இப்படி செத்து போயிட்டானேன்னு நினச்சிட்டு இடும்பிக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் பீமனோட ஆற்றலை நினச்சி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ கூட இடும்பி பீமனை மணக்கறதுக்கு தயாராக தான் இருந்தா. உடனே பீமன் இடும்பியை பார்த்து என்ன சொன்னானா, பெண்ணே, எங்களோட மூத்த சகோதரனுக்கே இன்னும் திருமணம் ஆகலை. அது கூட பரவாயில்ல, நாங்கள் எல்லாம் மனுஷங்க, ஆனால் நீ ஒரு அரக்கி, அதனால் நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறது எந்த வகையிலும் முறையாகாது அப்படின்னு சொன்னான். பீமன் இப்படி இடும்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு குந்தி தேவி என்ன பண்ணினானா, மற்ற 4 சகோதரர்கள் கிட்டவும் இதை பற்றி கலந்தாலோசிச்சா. கடைசியாக அவள் பீமன் கிட்ட வந்து, பீமா, நம்மளை சரணடைஞ்சவங்களை கைவிடுறது முறையாகாது, அதனால் தருமனோட சொல்படி நீ இவளை மணந்துக்கோன்னு சொன்னான். கடைசியில் பீமன் குந்தியுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கிட்டா. ஆனால் இடும்பியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவன் ஒரு நிபந்தனை விதித்தான். அது என்ன நிபந்தனைனா, தனக்கும் இடும்பிக்கும் ஒரு மகன் பிறக்கிற வரைக்கும் மட்டும்தான் தான் இடும்பியோடு வாழ முடியுங்கிறது தான் அந்த நிபந்தனை. இடும்பியும் அதுக்கு சம்மதிச்சா. பீமனுக்கும் இடும்பிக்கும் திருமணம் நடந்தேறிச்சு. அதுக்கப்புறமா பாண்டவர்களும் குந்தியும் இடும்பியோடு அங்கிருந்து புறப்பட்டு போய் ஒரு குளக்கரையில் தங்குனாங்க. அந்த சமயத்தில் வியாசர் அங்கே வந்தார். பாண்டவர்களும் குந்தி தேவியும் அவரை வணங்கினாங்க. அப்போ வியாசர் பாண்டவர்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, பாண்டுகுமாரர்களே, நீங்கள் இங்கிருந்து இந்த காட்டை கடந்து போய் சாலிகோத்திர முனிவருடைய வனத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சார். வியாசருடைய கட்டளைப்படி பாண்டவர்கள் தாயையோ இடும்பியையோ அழைச்சிட்டு அந்த கொடிய காட்டை கடந்து சாலிகோத்திர முனிவருடைய வனத்தை அடைஞ்சாங்க. அங்கேயே தங்கி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அங்கே இடும்பிக்கு கரிய மலை போல மேனி கொண்ட கடோத்கஜன் பிறந்தான். பிறக்கிறப்பவே அவனுக்கு யானை பலம் இருந்துச்சு. கடோத்கஜன் பாண்டவர்களை வணங்கி, நீங்கள் எப்பெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பேன், நீங்கள் எனக்கு இடற கட்டளையை நான் உடனே செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என்னுடைய தாய்க்கும் நீங்கள் விடை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயான இடும்பியை அழைச்சிக்கிட்டு கடோத்கஜன் இடும்பவனத்துக்கு போய் சேர்ந்தான். அதுக்கப்புறமா பாண்டவர்களும் குந்தி தேவியும் அந்த வனத்திலிருந்து புறப்பட்டாங்க. அப்போ வியாசர் அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எல்லாரும் பிராமணர்கள் வாழற ஏகசக்கர நகரத்துக்கு போங்க, உங்களுக்கான நல்ல நேரம் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். வியாசர் சொன்ன மாதிரியே பாண்டவர்கள் எல்லாம் பிராமணர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த நகரத்துக்குள்ளே போனாங்க. அப்படி போன பாண்டவர்கள் அந்த நகரத்தில் ஒரு பிராமணருடைய வீட்டில் தங்குனாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் வீதி வீதியாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க.
அப்படி அவங்களுக்கு கிடைச்ச பிச்சையை தன்னுடைய தாயான குந்தி கிட்ட கொடுத்து பங்கு போட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. குந்தி என்ன பண்ணுவானா, தன்னுடைய மக்கள் கொண்டு வந்த பிச்சையை 2 கூறாக பிரிப்பா. அதில் ஒரு கூறு முழுவதையும் எடுத்து தன்னுடைய மகனான பீமனுக்கு கொடுத்துடுவா. இன்னொரு கூரை 5ஆக பிரித்து மற்ற 4 பிள்ளைகளுக்கும் தனக்கும் வச்சுக்குவா. ஏன் அப்படின்னா, பீமன் ஒரு பலசாலி, அவனுக்கு அதிகப்படியான உணவு தேவைப்பட்டுச்சு. அவன் பெரும் பசியுடையவனாக இருந்தான். அவனுக்கு விருகோதரன் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. விருகோதரன்னா ஓநாயோட வயிற்று மாதிரி சின்ன வாயும் சீக்கிரமாக திருப்தி அடையாததுமான வயிற்றை கொண்டவன் அப்படிங்கிறது பொருள். இப்படி பிச்சை எடுத்து வந்த உணவில் பாதியையே பீமனுக்கு கொடுத்தா கூட அவன் திருப்தி ஆகலை. அவனுக்கு அந்த உணவு போதவே இல்லை. அதனால் அவனுடைய உடம்பு நிறம் மாறி இளைச்சே போனான். பீமனோட நிலைமையை பார்த்த குந்தி தேவியும் தருமனும் ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. இப்படியா ஏகசக்கர நகரத்தில் பாண்டவர்களுடைய வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 4 பேரும் பிச்சை எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டாங்க. அப்போ பீமன் தன்னுடைய தாயான குந்திக்கு துணையாக வீட்டிலையே இருந்தா. அந்த சமயத்தில் அவங்க தங்கியிருந்த பிராமணரோட வீட்டிலிருந்து அழுக்குரல் கேட்டுச்சு. உடனே குந்தி தேவி அங்கே போய், அடடா இப்படி அழறீங்களே, உங்களோட துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா. அப்போ பிராமணர் என்ன சொன்னாருன்னா, அம்மா, இந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் ஒரு குகை இருக்குது. அதில் ரொம்ப கொடிய அரக்கன் ஒருத்தன் இருக்கான். அவனோட பேர் பகாசுரன். குகைக்குள்ளே இருக்கிற இந்த கொடிய அரக்கன் என்ன பண்ணுனானா, நகரத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கொன்று தின்னுட்டு இருந்தான். இதனால் மக்கள் எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. உடனே மக்கள் அவங்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு அரக்கனே, நீ நினச்சபடி மக்களை கொல்ல வேண்டாம். உனக்கு வேணுங்கிற மாமிசம், சாப்பாடு, தயிர், சாராயன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக பாத்திரங்களில் போட்டு வண்டிக்கு 2 கருப்பு காளைகளையும் கட்டி வீட்டுக்கு ஒரு மனுஷன்னு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அப்படி உன்கிட்ட அனுப்பி வைக்கப்படுற நபரையும் அன்னத்தையும் மாடுகளையும் நீ தின்னுடு. மற்றவங்கள தயவு செஞ்சு கொடுமைப்படுத்த வேண்டான்னு வேண்டிட்டாங்க. பகாசுரனும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சு பல வருஷங்களாக இப்படி தான் நடந்துட்டு வருது. இந்த வாரம் அரக்கனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆளை அனுப்புகிற முறை எங்களோட குடும்பத்துக்கு உரித்தானது. யாரையாச்சும் விலை கொடுத்து வாங்கி அனுப்புகிற அளவுக்கு எனக்கு செல்வமும் இல்லை. என் மனைவியையோ இல்லை என் குழந்தைகளில் ஒருத்தரையோ அனுப்பி வைக்க என்னுடைய மனசு ஒப்பலை. அதனால் நாங்கள் எல்லாருமே அவன்கிட்ட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படியும் அவன் எங்களை கொன்று தின்னுடுவான். சரி, எங்களோட கஷ்டம் எங்களோடையே போகட்டும், விடுங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த குந்தி தேவி பிராமணர்கிட்ட என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, நீங்கள் அரக்கன்கிட்ட போகணும்னு பயமோ துயரமோ கொள்ள வேண்டாம். ஏன்னா நான் 5 மக்களை பெற்றவன். அவங்களில் ஒருத்த உங்களுக்காக அந்த கொடிய அரக்கன்கிட்ட இரையை எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட பிராமணர் பதறிப்போனான். ஐயையோ, விருந்துக்காக வந்திருக்கிற உங்கள் மகனோட உயிரை எங்களுக்காக பலி கொடுக்க நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னான். குந்தி தேவி உடனே, பிராமணரே நீங்கள் பயப்பட வேண்டாம், என்னோட மகன் மந்திர சக்தி பெற்றவன், அவன் நிச்சயமாக அந்த அரக்கனை கொன்னுட்டு தான் திரும்புவான் அப்படின்னு சொன்னான். நாம் தங்கி இருக்கிற வீட்டோட பிராமணரோட குடும்பத்தை அரக்கன்கிட்ட இருந்து காப்பாற்ற நாமே போக போகிறோமே அப்படின்னு நினச்சிட்டு பீமன் ரொம்ப சந்தோஷமும் உற்சாகமும் அடைஞ்சான். அந்த நேரத்தில் மற்ற பாண்டவர்கள் 4 பேரும் பிச்சை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. தன்னுடைய இளைய சகோதரனான பீமனுடைய முகத்தில் வழிந்த உற்சாகத்தை பார்த்துட்டு தருமனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவன் தன் தாய்கிட்ட போயிட்டு, தாயே, பீமன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, அவன் அப்படி என்ன செய்ய போகிறான்னு கேட்டான். குந்தி தேவி பிராமணர் குடும்பத்துடைய நிலைமையை சொல்லி அவங்களுக்காக பீமன் அரக்கன் கிட்ட செல்லவிருப்பதையும் சொன்னான். குந்தி இப்படி சொன்னதை கேட்டுட்டு தருமன் பதறி போனான். தாயே, என்ன காரியம் செஞ்சுருக்கீங்க? பீமனோட வலிமையைத்தானே ஆதாரமாக கொண்டு நம்ம நிம்மதியாக தூங்குறோம். அது மட்டும் இல்லை, வஞ்சகர்கள் நம்மக்கிட்ட இருந்து பறித்து கொண்ட ராஜ்யத்தை பீமனுடைய பராக்கிரமத்தால் தானே நாம் மறுபடியும் அடையணும். அது மட்டுமா, அவனால தானே நம்ம அரக்கு மாளிகையில் தீக்கு இரையாகாமல் தப்பிச்சு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட பீமனை இப்போ நீங்கள் இழந்து விட துணிஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட குந்தி தேவி தருமன் கிட்ட என்ன சொன்னான்னா, இங்கே பாருப்பா, நமக்கு இத்தனை நாளும் அடைக்கலம் கொடுத்தவங்களுடைய வீடு இது.
அந்த நன்றியை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பீமனோட பலத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவன் கண்டிப்பாக அந்த அரக்கனை கொன்னுட்டு தான் திரும்புவா அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்தில் நகர மக்கள் கருப்பு காளைகள் பூட்டப்பட்ட வண்டி ஒன்றில் பல வகையான மாமிசங்களோடு உணவு வகைகளையோ குடங்கள் நிறைய தயிர்னு பலவற்றையும் ஏற்றிட்டு பிராமணருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த வண்டியில் ஏறின பீமன் அரக்கன் இருக்கிற குகையை நோக்கி விரைந்து போனான். பகாசுரனுடைய குகை வந்ததும் பீமன் என்ன பண்ணுனானா வண்டியிலிருந்து இறங்குனான். அந்த வண்டியில் அவன் ஏற்றிட்டு வந்த உணவு வகைகளை அவசரமாக சாப்பிட துவங்கினான். பகாசுரனோ ரொம்ப நேரமாக தனக்கு இரையாக வரப்போகிற ஆளையோ உணவு வண்டியையும் எதிர்பார்த்து ரொம்ப கோபமாக காத்துட்டு இருந்தான். ஆனால் அவனோட குகை வாசல்லையே பீமன் அவசரமாக தனக்கு வந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஆத்திரம். பகாசுரனுக்கும் பீமனுக்கு இடையில பெரிய சண்டையே நடந்துச்சு. பீமனோட பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் பகாசுரன் அந்த இடத்துலையே செத்து போனான். பகாசுரன் செத்து போனான்கிற செய்தி அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இதை கேட்டுட்டு மக்கள் எல்லாம் அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா மக்கள் எல்லோரும் பாண்டவர்களை தங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் மாதிரி ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க. பாண்டவர்களும் அந்த நகரத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. இப்படியா ஏகசக்கர நகரத்தில் பாண்டவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்துச்சு.